ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பதி போகிறோம். இதுக்காக தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக 80 ரூபா டிக்கெட் ஆகுது. திருவண்ணாமலை டு திருப்பதி டெய்லி 6:30 மணிக்கு ட்ரெயின். இன்றைக்கி பயங்கர கூட்டம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை ஒரு வழி ஆக போகிறன்றது திருவண்ணாமலையிலே நான் பார்த்துட்டேன். நைட்டு ஒரு 6:30 மணி ஆகுது. அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எதிர்க்க பார்த்தா காலையில் போன திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், அதாவது விழுப்புரம் டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிற்கிது தேர்ட் பிளாட்ஃபார்மில். இது ஒன்று மட்டும்தான் ஐசிஎஃப் கோச்சாக இருக்கும், பேசஞ்சர் வண்டியில். நம்ம போகிறது இப்போது மெமோ வண்டியில் தான் போக போகிறோம். 80 ரூபா திருவண்ணாமலை டு திருப்பதி. வாங்க போகலாம். வண்டி வந்துடுச்சு. வண்டி வரும்போதே தெரியுது எவ்வளோ கூட்டம் அப்படின்றது. விழுப்புரத்துலேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சா. ஃப்ரெண்டு இதே வண்டியில் தான் வந்தாப்புல, செல்ல கணபதி. நானும் அவர் தான் அமர்நாத் யாத்திரை போயிட்டு இருந்தோம். திருப்பதி வரைக்குமே இப்படி தான் கூட்டம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா கீழே படியில் உட்காந்துட்டு திருப்பதிக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். திருவண்ணாமலை வந்தாலே ஃபுல்லாகிடுது கூட்டம். காட்பாடி வரைக்கும் நின்றுட்டு தான் போனோம். காட்பாடி தாண்டின உடனே இன்னும் பக்தர்கள் அதிகமாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வா 2 பொட்டலம் சப்பாத்தி எடுத்து வந்தார். எனக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று. அது இல்லாமல் இன்னொரு பொட்டலம் இருக்குது. அவர் கூட 2 ஃப்ரெண்டு வந்தாங்க. அவர் ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டார். பின்னாடி வர காட்பாடி பேசஞ்சரில் அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் மேலே போய் டோக்கன் வாங்க முடியும். நாங்கள் திருப்பதியில் போயிட்டு வெயிட் பண்ணலான்னு வண்டியில் வந்துட்டோம். அவங்க பஸ்ஸில் வந்துன்னு இருக்காங்க. பின்னாடி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தான் தெரியல. ட்ரெயினில் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு ஸ்லாட்டட் சர்வே தரிசனம் டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெயினில் வந்தோம். அது டெய்லியுமே நைட்டு 11 மணிக்கெலாம் அந்த டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ முன்னே அதிகபட்சமாக 15,000 டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபுல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு கவுண்டரில் 4,000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. மொத்தமே 12,000 டிக்கெட் தான். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு கவுண்டர் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் அலிப்பிரி பக்கத்தில் ஒரு கவுண்டர். மொத்தமாக 3 இடத்துல 4,000 டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே 12,000 தான் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துலேயே 5,000 டிக்கெட் இல்லை 10,000 டிக்கெட் கொடுத்துருந்தாங்க முன்னாடி. அந்த ஸ்லாட்டட் சர்வ தரிசனத்துலேயே டிக்கெட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. திருப்பதியில் பிளாட்ஃபார்ம் 2ல் வண்டி வந்துட்டுருக்கு. அப்படியே இறங்கிட்டு வெளியில் போனீங்கன்னா விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பெரிய பில்டிங் 2 ஸ்லாட்டர் இருக்கும். நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு டோக்கன் வாங்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போயிட்டோம். வாங்க அப்படியே போகலாம். ஒரு 11 மணி வாக்கில் வந்துட்டோம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ்லாம் இடிச்சிட்டு இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்காங்க பில்டிங். மேலே வந்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளைஓவர் போது பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் வர்றதுக்கு அந்த இது வரும். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இங்கே தான் கீழே பஸ்லாம் நிற்கும் திருப்பதி போகிறதுக்கு. அப்படியே இது உள்ளே போனீங்கன்னாக்கா கவுண்டர் க்யூவில் நிற்கணும். ஃபஸ்ட்டு போன உடனே நாங்கள் போன உடனே 2 பேர் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அவங்க 2 மணிக்கு வந்தாங்க. 2 மணிக்கு பார்த்தா அதுக்குள்ளே டோக்கன் எங்களுக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீ தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் வந்துட்டோம். அதே மாதிரி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்றதுக்காக பஸ்ஸு இல்லை எதனாலன்னு தெரியல. பஸ்ஸு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் வந்தது. நாங்கள் ஜீப்பில் வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்ட்டாங்க. கீழே இருக்கிற ஜீப்பில் கிளம்பி வந்துட்டோம். திருப்பதி போகலான்னு சொல்லிட்டு. மேலே போனாக்கா எவ்வளோ தூரம் ஆக போகிறன்றது தான் இதோடவே மேலே இருக்கோம்.
மேலே போயிட்டு ஃப்ரீ தரிசன கவுண்டர் வந்து முன்னாடி பக்கத்துலேயே இருக்கும். ஏடிஜி அந்த அதாவது சர்வ தரிசனம் ஸ்லாட்டட் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா மேலே போயிட்டாங்க. அந்த நம்ம பெருமாள் பாதம் போகிற வழியில் நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரீ தரிசனம் என்ட்ரன்ஸை. இப்போ பாருங்கள் பக்கத்தில் அதை கட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்றது தெரியல, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது. இப்போ காலையில் 8 மணிக்கு உள்ளே போகிறோம். சாமி எத்தனை மணிக்கு பார்க்குறோன்றத பார்க்கலாம். ஆனால் ரொம்ப தூரம் அது, நடக்க விட்றாங்க. நடக்க விட்டாவது சாமியை பார்க்க வைக்கணும், ஆனால் அது நடக்காது. இப்படியே போக வேண்டியது தான். எவ்வளோ நேரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னாக்கா நைட்டு 8:30 மணி இல்லை 10 மணி வரைக்குமே இப்படி தான் போயின்னு இருந்தோம். காலையில் 8 மணிக்கு உள்ளே வந்தவங்க எங்கேயுமே ஃபுட்டு கிடையாது. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு கொடுத்தாங்க. உப்புமா சாப்பிட்டுட்டு இது பாருங்கள், நீங்கள் கோயில் எங்கே இருக்குது, நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் இதுலேருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் சுற்ற விடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்குது திருப்பதியில். எப்படியோ சுற்றி விட்டு திரும்ப அந்த கோயில் தான் உள்ளே போக போகிறோம். வாங்க போகலாம் அப்படியே. ஆனால் நடந்துக்கிட்டே போனால் கூட சாமி பார்க்க விட்டால் பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உள்ள கவுண்டரில் விட்டு அப்படியே போயின்னுக்குறோம். வாங்க போகலாம். நார்மலாக ஃப்ரீ தரிசனத்துக்கு என்ட்ரி ஆகிறவங்க இங்கே வந்து தான் இருப்பாங்க. என்ட்ரி ஆவாங்க. அதாவது ஏடிஜிஹெச் கவுண்டர் இது தான். இங்கேருந்து தான் ஃப்ரீ தரிசனத்துக்கு என்ட்ரி ஆவாங்க. நாங்கள் இங்கே வர்றதுக்கே 12 மணி ஆகிடுச்சு. காலையில் 8 மணிக்கு உள்ளே வந்து இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. இது வரைக்கும் 4.5 மணி நேரம் க்யூவில் நின்று வந்து இப்போ தான் ஃப்ரீ தரிசனம் என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்திருக்கோம். நல்லா மழை பெஞ்சு விட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் தூரமாக நடக்க விட்டு இப்போ தான் குளத்துக்கிட்டே வந்திருக்கோம். திருப்பதியை சுற்றி கட்டுறாங்க. இப்போ டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நைட்டு 6:30 மணி. ஆமாம், காலையில் 8 மணி உள்ளே போனோம். நைட்டு 6:30 மணி வரைக்குமே இதே மாதிரி க்யூவில் தான் உள்ளே போயின்னுக்கிறோம். நாங்கள் உள்ளே போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு ஒரு 10 மணிக்கே குடோனூரில் போனோம். குடோனூரில் போயிட்டு அங்கே ஒரு 3 மணிக்கு காலையில் திறந்து விட்டாங்க. 3 மணிக்கு இருந்துச்சு சாமியை 4 மணி 4:30 ஆகிடுச்சு சாமியை பார்த்துட்டு வெளில வர. 4:30 மணி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே போனாக்கா இவ்வளோ பக்தர்கள் கூட்டம். லட்டு கவுண்டர் வாங்கிட்டு அப்படியே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு க்ரௌடு சனிக்கிழமை வந்தாக்கா ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க முடியும். அந்தளவுக்கு கூட்டம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தாக்கா இன்றைக்கி மதியானம்லாம் 2 மணிக்கே பார்த்துருக்கலாம். நேற்று 2 மணி டைம் கொடுத்துருப்பாங்க. பார்த்துட்டு நேற்றே வீட்டுக்கு போயிருக்கலாம். டோக்கன் வாங்காமல் வந்தால் அதிகபட்சமாக இப்போ 24 மணி நேரம் ஆகுது சாமி பார்க்க. ரொம்ப கஷ்டம்தான். காலையில் மட்டும்தான் 8 மணிக்கு சாப்பிட்டோம். 10:30 மணிக்கு சாப்பிட்டோம். அதோட நைட்டு 11 மணிக்கு தான் சாப்பிட்டோம். மதியானம் சாப்பாடே வரல. க்யூவில் நின்று நடந்தே போயிட்டோம். உள்ளே எங்கேயுமே ஃபுட்டு வரல. நைட்டு 11 மணி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குடோனில் போயிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். கீழே போகலான்னு சொல்லிட்டு வந்தால் எலக்ட்ரிக் பஸ்லாம் நின்றுட்டுருக்கு. எலக்ட்ரிக் பஸ் வந்துட்டு கீழே இறங்கிட்டு திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பதி போகிறீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக டைமுக்கு போங்க. ஸ்லாட்டட் சர்வீஸ் தரிசனம் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஒரு நாளைக்கு 4000 பேர் தான் கொடுக்குறாங்க. கீழே வாங்கிட்டு உள்ளே போங்க. சாமி ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம்.